ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 27/1/2025 தை மாதம் 14ஆம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை அற்புதமான சோமவாரம். சிவபெருமானை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்றைய விசேஷம் பிரதோஷம் சிவராத்திரி இரண்டும் சேர்ந்து வருகின்றது. தை மாத பிரதோஷம். பிரதோஷ நாளிலே சிவபெருமானை வணங்க நம்முடைய கிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த பிரதோஷ வேளையிலே சிவபெருமானை வணங்கி 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளிலே நலம் காண வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:36 சூரிய அஸ்தமனம் மாலை 6:07. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை. அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 8:55 வரை மூலம், அதன் பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய திதி இன்று இரவு 8:29 வரை தேய்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். சரி, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும் என்றால், இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உங்களுக்கோ அல்லது நீங்கள் திருமண வயதுடையவராக இருந்தால் உங்களுக்கு, அல்லது உங்களுடைய இல்லத்திலே வேறு யாருக்கேனும் திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாக இருந்தால் நல்லபடியாக முடியும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். குழந்தை பாக்கியம், அதற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். ஆகவே மேஷராசியினருக்கு இன்றைய நாள் இந்த சிவபெருமானுடைய அருளினாலே மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவாலயம் செல்லுங்கள், சிவபுராணம் படியுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம நாள் என்றாலும், நான் முன்பே சொன்னது போல் தோஷங்களை நீக்குகின்ற பிரதோஷம் இன்றைய நாள். திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம். ரொம்ப ரொம்ப விசேஷம் இது. ஆகவே உங்களுடைய இல்லத்துக்கு அருகிலே இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள். வில்வ மாலை வாங்கி சாற்றுங்கள். சிவபெருமானுக்கு வில்வ மாலை வாங்கி சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு சிவபுராணத்தை ஆலயத்திலே அமர்ந்து படியுங்கள். சிவநாமம் உச்சரியுங்கள். இன்றைய தினம் மௌனத்தை கடைபிடியுங்கள். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். பொதுவாகவே சந்திராட்டம நாளிலே புதிய முயற்சிகளை தள்ளி வையுங்கள். புதிய முயற்சிகளை 1-2 நாள் தள்ளி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சந்திராட்டம நாளிலே தொடங்கி அந்த காரியம் துலங்காமல் போகும். ஆகவே ஒரு காரியம் புது முயற்சி செய்கின்றோம் என்றால் அது நல்லபடியாக நடக்க வேண்டும். அதற்கு நாளும் கோளும் பார்க்க வேண்டும். நீங்கள் அன்றாட பணிகளை செய்யுங்கள். ஆனால் புதிய முயற்சிகள் என்றால் அதனை சந்திராட்டம நாளிலே தொடங்காதீர்கள். சற்று 2 நாட்கள் தள்ளி போடுங்கள். தள்ளி போட்டு
வேலையை தொடங்குங்கள், நல்லபடியாக நடக்கும். ஆகவே இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் வேண்டாம், புதிய கடன்கள் வேண்டாம், மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது, கோபத்தை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆகவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதட்டமும் இருக்கக்கூடிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே பிரதோஷம் சேர்ந்து வருகின்றது. சிவாலயம் செல்லுங்கள், சிவபுராணம் படியுங்கள், கோளறு பதிகம் படியுங்கள். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், இந்த கோளறு பதிகத்தை அமர்ந்து சிவாலயத்திலே படியுங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் விலகும். மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே அதற்கான முயற்சிகளை தொடங்குங்கள். சுபகாரியங்கள் விரைவிலே நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். நண்பர்கள் மூலம், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலை மாற்றம் போன்றவை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அதாவது புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் செய்தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி முடிகின்ற அற்புதமான நாள். சிவாலயம் செல்லுங்கள், சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மனச்சிதறல் ஏற்படும். மனச்சிதறல் ஏற்பட்டு ஏதோ ஒன்று செய்வதற்கு ஏதோ ஒன்றை செய்வீர்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். உடல் உழைப்பு அதிகமாகும், வருமானம் குறைவாக இருக்கும். அதனால் மனதிலே சங்கடம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கூட்டாளிகளோடு மனம் விட்டு பேசுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடித்து அந்த சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று கூட்டு தொழிலிலே நல்ல லாபமும் முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உடல்நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். அது தங்கமோ வெள்ளியோ, சுப பொருட்களை, அதாவது சுப செலவுகள் ஏற்படும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். நல்ல செலவுகளாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். தொழிலிலே புதிய நட்புகள் கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு தொழில் விரிவடையும். திடீர் பணவரவு உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் மிகச் சிறப்பான நாள் இன்றைய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும்.
முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடிகின்ற நாள். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு கன்னிராசியினருக்கு மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக முடியும். முகூர்த்தத்துக்கு நாள் குறிப்பீர்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் இவையெல்லாம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். சிவனை சிந்தையில் வைத்து உங்களுடைய காரியங்களை செய்யுங்கள். ஜெயம் நிச்சயம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனமானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய பொருளாதாரமானது திருப்திகரமாக இருக்கின்றது. அன்றாட செலவுக்கும் நிறைய பணம் இருக்கும். வங்கியிலே நிறைய உங்கள் கணக்கிலே பணம் இருக்கும். பணம் இருந்தாலே சந்தோஷம் தானாக வரும். ஆகவே பணமும் இருக்கின்றது, மனதிலே சந்தோஷமும் இருக்கின்றது, நல்ல ஆரோக்கியம் இருக்கின்றது. அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற அனைத்தும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே எல்லா வகையிலும் மிகச் சிறப்பான நாளாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். இன்றைய நாளிலே வாக்கு கொடுத்து விட்டால் பின்பு சங்கடப்படுவீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே யாருக்கும் எதுவும் செய்வதாக வாக்களிக்காதீர்கள். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும். ஆனால் பொருளாதார வகையிலே வீண் விரயங்கள் உண்டாகும். தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வாங்கி விடுவீர்கள். வாங்கிவிட்டு அப்புறம் யோசிப்பீர்கள், இது எதற்காக வாங்கினோம் என்று. ஆகவே
கடைக்கு சென்றால் மிகுந்த கவனமாக இருங்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகின்ற நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு போன்றவற்றையெல்லாம் இன்றைய நாளிலே வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்று விடுங்கள். வேண்டாம், அவை இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாளிலே பிரச்சனைகள் வரும். எனவே இந்த கிரெடிட் கார்டு போன்றவற்றையெல்லாம் இன்றைய நாளிலே உபயோகிக்காதீர்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். மாலையிலே சோமவார பிரதோஷம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவநாமத்தை சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனமாக இருங்கள். இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சந்தோஷமான நாள் இன்றைய நாள். அதாவது 2 வேளைகளிலே மனதை நாம் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு துன்பம் வரும்போதும் மனதை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். அதிக சந்தோஷம் வரும்போதும் மனதை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய நாளிலே நிதானமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவியிலே நல்ல ஒரு மாற்றம் போன்றவை கிடைக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த உங்களுடைய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். அரசாங்க வகையிலே உங்களுக்கு வரவேண்டிய உதவிகள் போன்றவையெல்லாம் இன்றைய நாளிலே கிடைக்கும். பேங்க் லோன் அப்ளை செய்திருந்தீர்கள் என்றால் இன்றைய நாளிலே நல்ல செய்தி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு பிறக்கின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். 12 ராசியினரும் இன்றைய நாளிலே திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் மாலையிலே சிவன் கோவில் சென்று சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்விலே எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள்.